கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் இந்த சண்டேல நான் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாம் சண்டேன்றதுனால, பாம் சண்டேல நம்ப அவரோட வார்த்தைய கேட்கறதுக்காக நம்ம வந்து ஆயத்தமாவோமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட்டிங் ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டீங்களே தகப்பனே. அப்பா எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நணுகாதபடிக்கும் உம்முடைய கிருபையினால மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி. அப்பா, பலத்தினால எங்களை இடைக்கட்டி பாதுகாத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் என்னோடு இருந்தீங்களே தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாள் மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவ்வனைத்தும் எங்கள் மீட்புரை நிமிஷம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறா இருக்கு. இந்த நாள்ல நாம வந்து கர்த்தருடைய வார்த்தைய நம்ம வந்து கேட்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 9 முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்னைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறுன்றதுனால அவர் அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்தப்போ இந்த குருத்தோலை ஞாயிறு எப்படி வந்து ஆசரிக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு வந்து எதை வந்து குறிக்குது, அவர் வந்து எதனால இந்த குருத்தோலை ஞாயிறு வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு 4 விஷயத்த நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு 4 விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த குருத்தோலை ஞாயிறோடைய இதுவா. முதல் விஷயம் வந்து நிஜமான அர்ப்பணிப்பு. 2வது விஷயம் வந்து தாழ்மையின் பாடம். 3வது வெற்றி நாயகன். 4வது ஓசன்னா முழக்கம். இந்த 4 விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 4 விஷயம் நம்மளுக்கு வந்து எதனால நம்ம வந்து குருத்தோலை ஞாயிறை வந்து நம்ம கொண்டாடுறோம், எதனால வந்து ஏசப்பா இந்த குருத்தோலை ஞாயிறுன்னு ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயத்துல வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நிஜமான அர்ப்பணிப்பு. நிஜமான அர்ப்பணிப்புன்னா ஏசப்பா வந்து இந்த உலகத்துல அவர் வந்து நார்மலா வராம நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறதுக்காக, நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் வந்து இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிச்சு அவர் வந்து வந்திருக்காரு. இந்த உலகத்துல வந்து நம்மளுக்காக ஜீவனையும் கொடுத்திருக்காரு. அதே போல நம்மளும் வந்து அவரிடத்துல இந்த நாள்ல இந்த ஞாயிறு அன்னைக்கு நம்ம வந்து நிஜமான அர்ப்பணிப்புனா அவர்கிட்ட முழுமையா நம்மள வந்து அர்ப்பணிச்சுட்டு அவர் எப்படி நம்மளுக்காக அவர் அர்ப்பணித்தாரோ அதே போல நம்மளும் அவருக்காக அர்ப்பணிக்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அவரிடத்துல நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். 2வது விஷயம் தாழ்மையின் பாடம். தாழ்மையின் பாடம் எது குறிக்குதுன்னா, அவர் வந்து இந்த குருத்தோலை ஞாயிறு அந்த நாள்ல வந்து அவர் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கழுதையை தான் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாரு. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டதும் ஒதுக்கப்பட்ட ஒரு கழுதையை தான் அவர் வந்து யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கழுதையை தான் வந்து அவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. இது வந்து எது குறிக்குதுன்னா ஒரு தாழ்மையை வந்து குறிக்குது. அவர் வந்து இந்த உலகத்துல நம்மளுக்காக வந்தாரு. எவ்வளோ பெரிய பரலோகத்திலேயே வீற்றிருக்கிறவர் ஒரு கழுதையை எதனால வந்து அவர் சூஸ் பண்ணாருன்னா அந்த கழுதைன்றது ஒரு தாழ்மை. அந்த கழுதை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது அதை வந்து அவர் சூஸ் பண்ணி அவர் வந்து தாழ்மையை வந்து அவர் வந்து குறிக்கிறாரு. நம்மளும் அந்த நிலைமையில நிறைய பேர் இருப்போம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தாழ்மையில இருக்கும்போது நம்மள வந்து அந்த இடத்துல நம்மள வந்து அவர் சூஸ் பண்றாரு. அதே போல அந்த காலத்துல அவர் என்னதான் வந்து நம்மள எல்லாரையும் படைச்சவரா இருந்தாலுமே அவர் அந்த இடத்துல வந்து தாழ்மையா இருந்திருப்பாரு. எல்லா விஷயத்துலயும் அவர் வந்து அந்த தாழ்மையை வந்து அவர் வந்து கடைபிடிச்சிருப்பாரு. எல்லார்கிட்டயும் பேசும்போதோ எல்லாம் பண்ணும்போதோ ஒரு தாழ்மையோடயும் அவர் வந்து பண்ணியிருப்பாரு. எல்லார்கிட்டயும் ஒரு அன்போட தாழ்மையோட பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து அந்த ஒரு கழுதையை சூஸ் பண்ணும்போது கூட ஒரு தாழ்மையின் இதுவாதான் அவர் வந்து
சூஸ் பண்றாரு. அதுதான் அதே போல நம்மளும் நம்மளோட லைஃப்ல வந்து இந்த நாள்ல இருந்து நம்ம வந்து ஒரு தாழ்மையா எல்லா இடத்துல பேசும்போதோ எல்லா விஷயத்தையும் பண்ணும்போதோ ஒரு தாழ்மையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து இது ஒண்ணு குறிக்கிறாரு. 3வது வெற்றியின் நாயகன். வெற்றியின் நாயகனா வந்து எதை குறிக்குதுன்னா, அவரு இதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய அந்த சிலுவை பாடுகள் வரும். இந்த சிலுவை பாடுகள்லயும் அவர் வந்து ஆஹ் எந்த ஒரு நமக்காக அந்த சிலுவையையும் சுமந்தாரு. நம்மளோட எந்த வழியா அவர் வந்து அவ்வளோ இது பண்ணாரோ, அவ்வளோ எல்லார் மத்தியிலயும் அந்த குருத்தோலை ஏந்தி எவ்வளோ அப்படி போனாரோ, அதே வழியா தான் சிலுவையில சுமந்து கொண்டு போறார். அந்த சிலுவையில வெற்றி சிறந்தார். இந்த நாள்ல தான் அவர் வந்து சிலுவையிலயும் வெற்றி சிறந்தார். அதனால தான் அவர் வந்து வெற்றி நாயகனா நம்ம வந்து கொண்டாடுறோம். அந்த இடத்துல வந்து அந்த குருத்தோலை நாயர் அப்ப கூட அவர் வந்து ஆஹ் எல்லாராலும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவருக்கு ஓசனா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து படிச்சு வைப்போம். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்ச மாதிரி அவர் வந்து வெற்றி நாயகனாக அந்த இடத்துல வந்து அவர் காணப்பட்டிருப்பார். அவர் வந்து நம்மளுக்காக உண்மையாவே அவர் வந்து உயிரை கொடுத்து நம்மளோட பாவத்துக்காக நம்மள வந்து மன்னித்து நம்மள வந்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்காரு நம்ம வந்து விசுவாசிக்கணும். அவர் தான் நம்மளுடைய வெற்றியின் நாயகன் என்று நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். 4வது விஷயம் ஓசன்னா முழக்கம். 4வது வந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசனான்னு சொல்றாங்க. தாவீதின் குமாரன் அவர் வந்து தாவீதின் வம்சத்தாரில இருந்து வர்றதுனால தாவீதின் குமாரனுக்கு அவர் வந்து அந்த இடத்துல அவர் தாழ்மையாவும் அதே போல ஒரு வெற்றியின் அடையாளமாகவும் அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து நம்ம இந்த நாட்கள்ல அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு, நம்மளுக்காக உயிரோடு எழுந்திருக்காரு. அதே போல இந்நாள் மட்டுமாக நம்ம கூடவே இருக்காரு, நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் நம்மள வந்து சப்போர்ட் பண்றாரு, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுனால நம்ம அவருக்கு வந்து ஒரு ஓசனான்றது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆராதனை செலுத்துறதும் அவருக்கு ஒரு நன்றி பலிகளை எடுக்கிறதுமாக நம்ம வந்து அவருக்கு வந்து ஓசனா முழக்கம் இடணும். ஓசனா முழக்கம்னா அவர் வந்து ஆராதிக்கிறதும் அவர் வந்து ஆர்ப்பரிக்கிறதும் தான் ஓசனா முழக்கம். இந்த 4 விஷயத்தையுமே நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல அவர் வந்து இந்த 4 விஷயத்தையுமே அவர் கடைபிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்லயும் இந்த 4 விஷயத்தையுமே கடைபிடிக்கணும். இதுதான் வந்து குருத்தோலை நாயரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஒரு பைபிள்ல இந்த ஒரு விஷயத்த அவர் வந்து மென்ஷன் பண்ணனா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நிஜமான அர்ப்பணிப்பு, அவரை போல நம்மளை அர்ப்பணிக்கணும். 2வது வந்து ஒரு தாழ்மையின் அடையாளமா நம்ம வந்து தாழ்மையின் பாடத்தை நம்ம வந்து மற்றவங்களுக்கும் காட்டணும். அவர் எப்படி தாழ்மையா இருந்தாரோ அதே போல நம்மளும் பிறரிடத்துல தாழ்மையா இருக்கணும். அது 3வது வெற்றியின் நாயகன். அவர் தான் நம்மளுடைய வெற்றியின் நாயகனாக நம்ம வந்து விசுவாசிக்கணும். அதே போல அவர் தான் நம்மளோட வெற்றியின் நாயகன் என்று நம்ம வந்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். 4வது அவருக்கு வந்து ஓசன்னா என்று முழங்கணும். அதாவது அவரை வந்து ஆர்ப்பரிக்கணும், அவரை வந்து துதிக்கணும், ஆராதிக்கணும். இந்த 4 விஷயமும் இந்த குருத்தோலை நாயர்ல வந்து நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய இந்த 4 விஷயம். இதுதான் வந்து குருத்தோலை நாயர் என்று நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த குருத்தோலை நாயர் எதுக்காக நம்ம ஆசரிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த 4 விஷயம். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இந்த 4 விஷயத்தையும் நீங்களும் வந்து உங்க லைஃப்ல வந்து கடைபிடிச்சு இந்த குருத்தோலை நாயரை நல்லா வீட்டுல நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அப்புறம் இனிமேல் வரப்போற அந்த குட் ஃப்ரைடே அதுக்கப்புறமா ஈஸ்டருக்காகவும் உங்களுக்கு வந்து ஈஸ்டருக்காகவும் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். அதே போல குட் ஃப்ரைடேவும் அவருக்காக இந்த 4 விஷயத்தையும் இந்த குட் ஃப்ரைடேக்குள்ள நம்ம வந்து எல்லாவற்றையும் நம்ம மாற்றிக்கொள்ள நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எல்லாவற்றையும் இந்த 4 விஷயத்த கடைபிடிச்சு நீங்களும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை நடத்தினீர், அதுக்காக நன்றி. இந்த நாளில் நீர் எங்க கூட பேசினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த 4 விஷயத்த நீர் எங்களுக்காக கொடுத்தீரே தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா முழுமையாக உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறது, அதே போல
நாங்கள் தாழ்மையின் பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்வது, அதே போல வெற்றி நாயகனாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது, அது போல உமக்கு ஓசனா என்று நாங்கள் முழங்குவது, உங்களை ஆராதிக்கிறது, உங்களை ஆர்ப்பரிக்கிறது, எல்லாவற்றையும் நாங்கள் உமக்காக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இது எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. நீர் எங்களுக்காக முழுமையாக எங்களை அர்ப்பணித்த மாதிரி நாங்கள் உமக்காக எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே அப்பா. நீரே எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நீரே வழி நடத்துவீராக தகப்பனே அப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட உதவி செய்யுங்க அப்பா. இந்த நாளில் நீர் வெற்றி நாயகனாக இருக்கிறீரே தகப்பனே அப்பா. வெற்றி சிறந்தவராக இருக்கிறீரே அப்பா. அப்பா உங்களுடைய வெற்றியின் இதுவே நாங்கள் எல்லாரிடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீரே வழி நடத்துங்க அப்பா. நீரை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய காலத்துல ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. வணத்தும் எங்கள் மீட்பரேசு நிமிஷம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹாப்பி பாம் சண்டே.